ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் தமிழ் ரிவ்யூஸ். நான் உங்கள் கார்த்திகேயன். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில டைரக்டர் சக்தி சிதம்பரத்தோட டைரக்ஷன்ல பிரபுதேவா, அபிராமி, மாடோனா செபாஸ்டியன் அவங்க நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்க்கலாம். சென்னையில வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம் வீதிகள்ல எத்தனையோ உதவி இயக்குனர்கள், விஸ்காம் படிச்சு முடிச்சவங்க, யூடியூப்ல விதவிதமான காமெடிகளை பதிவிட்டு இயக்குனரா முயற்சிக்கிறவங்கன்னு ஒரு பெரிய பட்டாளமே சினிமா வாய்ப்புக்காக சுத்திட்டு இருக்கிறாங்க. யூடியூப் சேனல்ல கூட இப்பெல்லாம் பல புதியவங்க புதுவிதமான காமெடிகளை போட்டு மில்லியன் கணக்குல வியூஸை அள்ளிட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு சீனியர் இயக்குனரான சக்தி சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கு. அவரை நம்பி 10 கோடி ரூபாய் முதலீடு போட்ட தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்து அதை நம்மையும் பார்க்க வச்சு சோதனைக்கு ஆளாக்கி இருக்காரு. படத்துக்கு மட்டும் ஜாலியோன்னு பேர் வச்சுட்டா போதுமா? படத்துல இருக்க வேண்டாமா ஜாலி? திறமையுள்ள புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தயாரிப்பாளர்களே. படத்துல ஹோட்டல் தொழில் நடத்தி வருவாரா ஒய்ஜி மகேந்திரன் வர்றாரு. அவரோட மகளா அபிராமியும் பேத்தியா மடோனா செபாஸ்டியனும் நடிச்சிருக்காங்க. இவங்க நடத்தி வர்ற ஹோட்டல்ல ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்து பணம் தராம ஏமாத்துறாரு எம்எல்ஏ மதுசூதனன். அதனால உதவிக்கு வக்கீல் பிரபுதேவா கிட்ட போறாங்க. ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கக்கூடிய அவரை பார்க்க போனா அங்க அவரு செத்து கிடக்கிறாரு. எங்க கொலைப்பள்ளி நம்ம மேல விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம மகளிர் மட்டும் படத்துல ரோகிணி, ஊர்வசி, ரேவதி இவங்க 3 பேரும் சேர்ந்து படத்துல பிணமா நடிச்சிருக்கக்கூடிய நாகேஷாரை எப்படி பயன்படுத்தி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல பிரபுதேவாவை உயிருள்ளவர் மாதிரியே காட்டி வெளியே கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பிரபுதேவாவோட வங்கி கணக்குல 5 கோடி ரூபாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அத அபிராமையும் மகள்களும் அவங்கவங்க பெயர்ல மாத்திக்க முயற்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட கதை. படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் திரைக்கதை இலக்கில்லாம எங்கெங்கேயோ போயிட்டு வருது. இடையிடையே யாரோ வந்துட்டு போறாங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் பிரபுதேவாவை மையப்படுத்தியே இருக்குது. சர்ச்சில் ஃபாதரா இருக்கக்கூடிய யோகி பாபா கிட்ட வந்து தங்களோட கதையை சொல்லி கவுன்சிலிங் பெற மொத்த கதையையும் மடனா சொல்ற மாதிரி தான் படம் ஆரம்பமாகுது. தான் என்ன எடுத்தாலும் ரசிகர்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸா இருந்திருக்காரு இயக்குனர் சக்தி சிதம்பரம். சில காட்சிகள், பாடலை தவிர படம் முழுவதும் பிணமாவே நடிச்சிருக்காரு பிரபுதேவா. ஓடி ஆடி நடனமாடி ரசிகர்களை கவர்ந்த பிரபுதேவாவை இப்படி நடைபிணமா நடிக்க வைக்க எப்படித்தான் மனசு வந்தது டைரக்டருக்குன்னு தெரியல. அதையும் வித்தியாசம்னு நினைச்சு படத்துல எப்படி நடிக்க சம்மதிச்சாருன்னு தெரியல. அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற அபிராமியையும் அவரோட மூத்த மகளா நடிச்சிருக்கக்கூடிய மாடோனா செபாஸ்டியனையும் படத்தோட நாயகிகள்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் தான் படத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில காட்சிகள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மாடோனாவோட தங்கைகளா வரக்கூடிய அபிராமி மற்றும் மரியா மனதுல பதிகிற அளவுக்கு அவங்களுக்கு வசனங்கள் இல்ல. பிரபுதேவாவை தேடி வரக்கூடிய ஒரு பெண்ணா பூஜிதா பெண்ணாடா நடிச்சிருக்காங்க. படத்துல கமிஷனரா MS பாஸ்கர், இன்ஸ்பெக்டரா ஜான் விஜய், எம்எல்ஏவா மதுசூதனன், அவரோட அடியாட்களா தீனா, ரோபோ சங்கர் ஆகியோர் நகைச்சுவைங்கிற பேர்ல நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. படத்துல திடீர்னு பாட்டுகள் வந்து போகுது. ரெட்ட அர்த்த பாடலா போலீஸ்காரன் கட்டிக்கிட்டா பாடல் வந்து போகுது. அதுல கூட பிரபுதேவா கொஞ்சமா தான் நடனம் ஆடுறாரு. அஸ்வின் விநாயகமூர்த்தியோட இசையில பாடல்கள் பரவாயில்ல. பின்னணி இசையில உருட்டல்கள் தான் அதிகமா இருக்கு. ஒளிப்பதிவாளர் கணேஷ் சந்திராவுக்கு கேமராவை தூக்கி கொண்டு ஓடுறது தான் அதிக வேலையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரைக்கதை அப்படியே பயணிச்சுட்டு இருக்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னு டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு எவ்வளவுதான் நம்பிக்கையில் இருந்திருக்காங்கன்னு படம் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஜாலிலோ ஜிம்கானா, ஐயோ துண்டக்கானோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.